அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல். நாம் இந்த வீடியோவில் அல் கௌசர் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக வழங்கும் நீர் தடாகத்தின் பெயரே அல் கௌசர் ஆகும். அல் கௌசர் என்றால் எண்ணற்ற நன்மைகள் அல்லது அற்புத நீர் தடாகம் என்று பொருளாகும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு ஆறு ஆகும். அதன் இரு கரைகளும் தங்கத்தினால் அமைந்துள்ளது. அதன் நீர் முத்து மற்றும் மாணிக்கங்களின் மீது ஓடுகின்றது. அதன் மண் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது. அதன் தண்ணீர் தேனை விட தித்திப்பானது, பனிக்கட்டியை விட வெண்மையானது. ஹாரிசார் அலி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் என்னும் எனது தடாகத்தின் விசாலமானது யமனிலுள்ள சன்னாவிற்கும் மதினாவிற்கும் இடையேயான தூரமாகும் என்று கூறினார்கள். அப்போது முஸ்தவ்ரித் பின் ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் அதன் கோப்பைகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். அதற்கு அவர்கள், அல் கௌசர் தடாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கோப்பைகள் நட்சத்திரங்களைப் போன்று காணப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்ததாக கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் என்னும் என் தடாகம் 1 மாத கால பயண தொலைதூரம் பரப்பளவு கொண்டதாகும். அதன் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது. அதன் கூஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை. யார் அதன் நீரை அருந்துகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். இதை அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு முன்பே அல் கௌசர் தடாகத்திற்கு சென்று நீர் புகட்ட காத்திருப்பேன் என்று கூறினார்கள். இதை அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருந்தார்கள். அப்போது அவர்கள் திடீரென உறங்கிவிட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு புன்னகைத்தவர்களாக தமது தலையை உயர்த்தினார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் சிரிக்க காரணம் என்ன என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், சற்று முன் குர்ஆனின் 108வது அத்தியாயமான அல் கௌசர் என்னும் அத்தியாயம் எனக்கு அருளப்பெற்றது என்று கூறிவிட்டு அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்னா அஹ்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இதன் பொருள், நபியே, நிச்சயமாக நாம் கௌசரை, எண்ணற்ற நன்மைகளை உமக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆகவே நீர் உமது இரட்சகனை தொழுது இன்னும் குர்பானியும் கொடுத்து அதை அறுப்பீராக. நிச்சயமாக உம் பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று கூறினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது சொர்க்க நதி. என்னுடைய இறைவன் மறுமை நாளில் அதை தருவதாக எனக்கு வாக்களித்துள்ளான். அதில் அபரிமிதமான நன்மைகள் உள்ளன. அது ஒரு நீர் தடாகம். மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தார் தண்ணீர் அருந்துவதற்காக அதை நோக்கி வருவார்கள். அதன் குவளைகள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையைப் போன்று அதிகமாக இருக்கும். அப்போது அவர்களில் ஓர் அடியார் தண்ணீர் அருந்த விடாமல் தடுக்கப்படுவான். உடனே நான், இறைவா, அவர் என் சமுதாயத்தாரில் ஒருவர், அவர் ஏன் தடுக்கப்படுகிறார் என்று கேட்பேன். அதற்கு இறைவன், உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பின்னால் புதிதாக உருவாக்கிவிட்டதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறுவான். ஆதாரம்: நூல் முஸ்லிம்.
சயீத் பின் ஜுபைர் அவர்களிடம் சிலர் அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள ஒரு நதியாகும் என்று கூறுகின்றனரே என்று கேட்கப்பட்டது. அதற்கு சயீத் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அளவற்ற நன்மைகளில் சொர்க்கத்திலுள்ள அந்த நதியும் அடங்கும் என்று கூறினார்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.